ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சத்துக்கள் அதிகமாக நிறைந்த பாலக்கீரையில் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு கைப்பிடி அளவுக்கு பைத்தம்பருப்பு, பொடியாக நறுக்குன சின்ன வெங்காயம் கொஞ்சம், பெருங்காயம், அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நம்ம 4 விசில் போல் வேக வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா குழஞ்சி வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம பொடிசாக நறுக்குன பாலக்கீரையை அதில் சேர்க்கணும். அதுக்கு அந்த தண்டெல்லாம் எடுத்துட்டு வெறும் அந்த இலைகளை மட்டும் பொடியாக நறுக்கி நம்ம சேர்த்துக்கணும். தண்டெல்லாம் நம்ம பயன்படுத்த வேண்டாம். இப்போ நல்லா பருப்பு குழஞ்சி வெந்து வந்துட்டு இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு உப்பு, குழம்பு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக சோம்புத்தூள் இல்லை அப்படின்னா தேங்காயோடு நம்ம சேர்த்து பெருஞ்சீரகத்தை அரைச்சி கடைசியாக சேர்த்துக்கலாம். இதை ஃபஸ்ட்டு நல்லா கலந்துட்டு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கீரையை சேர்த்தோம் அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும். கூட்டு குழம்பு எதாக இருந்தாலுமே இப்போது இந்த கீரையை தண்ணி இல்லாமல் ஃபுல்லாக அதில் அள்ளி வச்சிடலாம். மூடி வச்சு சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டோம் அப்படின்னா நல்லா கீரை சூப்பராக வெந்து வந்துடும். ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க விட்டோம் அப்படின்னா கலர் மாறிடும். அதனால் ஒரு 5 நிமிஷம் போதும். இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை சேர்த்துட்டு நம்ம கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணோம் அப்படின்னா நல்லா சூப்பரான கூட்டு ரெடி. கடைசியாக இதில் தாளிப்பு வடகம் சேர்த்தோம் அப்படின்னா அதோடய வாசனையே சூப்பராக இருக்கும். இதை அப்படியே சேர்த்துட்டு கலந்து விட்டு மூடிட்டோம் அப்படின்னா அந்த ஃப்ளேவர் அப்படியே அதுக்குள்ளேயே அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். சாதத்தில் நிறையா தாராளமாக போட்டு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும்.